பண்டிகை என்ன பண்ணினார்களா 7 நாளாய் சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கூழாக பண்டிகை, அசைவாட்டு பண்டிகை என்று சொல்லி பண்டிகைகளை சந்தோஷமா அனுசரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, நாமும் 2 தினங்களுக்கு முன்பதாக என்ன செய்தோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷமா அனுசரிச்சோம். ஆமாவா? ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்ப நாமும் கூட இந்த பண்டிகை சந்தோஷமா அனுசரிக்கணும். இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, சோத்திரம். அடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, சோத்திரம், அதே 16வது வசனத்தில் வாசிங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஆமென். தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை என்ன பண்ணினார்கள்? சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் வாசிப்போம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எத்தனை நாளாக கொண்டாடுறாங்க? 7 நாளாக சந்தோஷமாக ஆசரித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் வாசிக்கலாம். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை என்ன பண்ணினார்கள்? சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறைப்பில் வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்கா நாட்டுக்குட்டிகளை அடிப்பார்கள். தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஒரு நன்மை செய்வதற்கு முன்பதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாமே சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அசுத்தங்களை விட்டு நாம் விலக வேண்டும். நம்மை சுத்தமாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே நமக்கு எதிராக ஜனங்களை கூட நம்முடைய பட்சத்தில் என்ன பண்ணுகிறார்? அங்கே வர பண்ணுகிறார், சேர பண்ணுகிறார். அப்படிதான் நடந்தது. ஸ்தோத்திரம். அஸ்திரிய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சமாக என்ன பண்ணினார்? சார்ந்திருக்க பண்ணினார். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கர்த்தருடைய பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அது மட்டுமல்ல, தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு எதிராக எழுப்புகிறவர்களையும் நம்முடைய பட்சத்தில் என்ன பண்ணுவார்? சார்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சோத்திரம். 3வது ஒரு காரியம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் கர்த்தர் பட்சமா இருக்கணும். ஆமென் என்று சொல்கிறேன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் கர்த்தர் பட்சமா இருக்க வேண்டும்.